ஹேலோ விவோஸ், இன்னைக்கு நம்ம சின்சானில் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி கேட்டகரியான ஒரு எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வச்சிருப்போம், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் இது ஒரு பனி பிரதேசத்தை காமிக்கிறாங்க. அதில் நம்ம சின்சானோட ஃபேமிலி நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக நடந்திருப்பாங்களான்னு தெரியல. சின்சான் இருந்துக்கிட்டு எப்போ தான் அந்த இடம் வரும் அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு மிக்ஸி சொல்ல, ஹேரி இருந்துக்கிட்டு உனக்கு புக் பண்ணுறதுக்கு ஒரு இடமே கிடைக்காத மாதிரி இந்த இடத்துல தான் புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க போய் சேர்ற இடத்துக்கு அவங்க கரெக்டாக போயிடுறாங்க. பார்த்தா அது ஏதோ ஹோட்டலு, ஆனால் என்ன ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு ஹேரி சொல்ல, பழசாக இருந்தால் என்ன, இந்த இடத்துல ரொம்ப ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, ஸோ அது மட்டும் ரொம்ப சீப்பாகவும் கிடச்சிச்சு அப்படின்னு மிக்ஸி சொல்கிறாங்க. சின்சான் அந்த கடைக்குள்ள போய் யார் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல ரொம்ப ரெட்டி பார்க்குறாரு தெரியுமா, அவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். ஸோ நம்ம ஓனர்னு கூப்பிடுவோம். வாங்க வாங்க உங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல, சாரி கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகி போச்சு அப்படின்னு மிக்ஸி சொல்கிறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளார ஒரு ஸ்னோமேன் மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம சின்சானும் என்னடா அதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறான். அப்படி பார்த்தா உண்மையிலுமே அது ஒரு ஸ்னோவில் செஞ்ச ஒரு ஸ்னோமேன் தான். அது உருகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரீசர் மாதிரி இடத்துல போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம சின்சான் சும்மா இருப்பானா, சரி திறக்கலாம்னு சொல்லி திறக்கும் போது கரெக்டாக அந்த கடையோட ஓனர் வந்து, தம்பி திறக்காத, திறந்த எல்லாம் குறுகி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டாக அந்த இடத்துல சின்சான பேரண்ட்ஸ் வந்து, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், யாரோட அனுமதியுமே திறக்க கூடாதா சின்சான் அப்படின்னு ஹேரி சொல்றாரு. மிக்ஸி இருந்துக்கிட்டு அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா அப்படின்னு கேட்க, ஆமா மேடம் இது ரொம்பவே எனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு ஓனர் சொல்றாரு. ஹேரி இருந்துக்கிட்டு ஆனா சாதாரண ஒரு ஸ்னோமேன் தானே அப்படின்னு சொல்ல, அந்த ஓனர் இருந்துக்கிட்டு இது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதாரண ஸ்னோமேன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறமே நம்ம சின்சான ஃபேமிலியை அவங்க கொடுத்த ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம சின்சான் இருந்துக்கிட்டு வெளியே போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு 2 பேர் வருவாங்க. ஒரு கேப் போட்ட பொண்ணும் ஒரு தொப்பி போட்ட பையனும் வராங்க. சின்சான் இருந்துக்கிட்டு இங்க 2 பேர் தங்க வராங்க அப்படின்னு சொல்ல, ஹேரி இருந்துக்கிட்டு பரவாயில்ல நாம மட்டும் தான் அங்கே தனியா இருக்குன்னு நினைச்சோம், 2 பேரும் கம்பெனி கொடுக்க வராங்களே அப்படின்னு ஹேரி சொல்றாரு. சின்சான் இருந்துக்கிட்டு நான் இப்பயே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்ல, மிக்ஸி இருந்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து கிரவுண்ட் ஃபுல் இருக்குது, சொன்னா கிரவுண்ட் ஃபுல்ல போ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நமக்கு இங்க தனியாலாம் ரெஸ்ட் ரூம் இல்லையா அப்படின்னு ஹேரி கேட்க, இல்ல இங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு மிக்ஸி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு ஹேரி சொல்ல, சின்சான் இருந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி என் கடமை முடிச்சுட்டு வந்துட்டு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சின்சான ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டான். அப்புறம் சின்சான் வந்துக்கிட்டு ஹேரி கிட்ட போய், சரி இப்போ குளிக்க போலாமா அப்படின்னு சொல்ல, இல்ல அம்மா குளிச்சுட்டு போய்க்கிறாங்க, அவங்க குளிச்சுட்டு வந்தாட்டி நான் போகலாம் அப்படின்னு ஹேரி சொல்றாரு. அப்படியே அந்த பக்கம் மிக்ஸி நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா இந்த இடம் இப்படி குளிருது, குளிச்ச வாட்டின்னு எப்படி குளிர் போறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா ஒரு வயசான நபர் நின்றுட்டு இருப்பாரு. மிக்ஸியும் சரி ஒரு ஏதாவது தங்கத்தான் வந்துருக்காரு அப்படின்னு மிக்ஸி நினைக்க, அந்த வயசான ஆளும் சரி நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இதை ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் மிக்ஸி அவங்களுக்கு ஒரு ஹாய் எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸி அவங்களோட பொண்ணெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல பனிலாம் பெய்யும், அந்த பனிலாம் ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம சின்சான ஹாரி குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா இந்த இடத்துல கரடிலாம் வருமா அப்படின்னு சின்சான் கேட்க, சேச்சே அதெல்லாம் இடம் மாதிரி போயிடும் அப்படின்னு ஹாரி சொல்றாரு. பார்த்தா சடனா அந்த இடத்துல ஒரு கரடியோட நிழல் தெரியும். இதெல்லாம் பார்த்து நம்ம பசங்களும் உசுரே இல்லை, உண்மையிலுமே கரடி வந்துருச்சு அப்படின்னு பயத்தில் இருப்பாங்க. பார்த்தா அது கரடிலாம் கிடையாது, அது சாதாரண ஒரு பாட்டி தான். அவங்களும் இந்த இடத்துல தான் வேலை பண்றாங்களாமா. மலையில இருக்கிற காய்கறி பறிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன், ஜுரம் வரக்கூடாதுங்கிறத அந்த சொட்டரை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஸோ அப்படியே நைட்டும் ஆகுது, அதிகமாக பனிலாம் பஞ்சிட்டு இருக்குது. உள்ள பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஏகப்பட்ட டிஷ் இருக்கும். அப்படியே இங்கே போய் இவ்வளோ டிஷ்ஷா அப்படின்னு எல்லாரும் பாயப்பழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஓனர் வந்துக்கிட்டு எல்லாரும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நன்றி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரு. அப்புறம் சின்சானத்துக்கிட்டு, ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ஸ்னோமனை ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஹாரியும் ஆமாம் நானும் கேட்கலாம் தான் இருந்தேன், அந்த ஸ்னோக்கு முன்னாடி ஏதோ கதை இருக்குதா அப்படின்னு கேட்க, அப்படி அந்த கதையை சொல்ல வரும்போது அந்த பாட்டி இருந்துக்கிட்டு மறுபடியும் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்ல, கம்முனும் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு ஓனர் சொல்றாரு. இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போகிறத பார்த்தா இந்த ஓனர் இதுக்கு மட்டும் எத்தனை பேருக்கு இந்த கதையை சொல்லியிருப்பானே தெரியல. சரின்னு அந்த ஓனர் அந்த கதையை சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்னோமேன் காம்படிஷன் நடத்துவாங்க. அதுல எந்த ஸ்னோமேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடையணும் இவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனா நம்ம பசங்களும் அதெல்லாம் கண்டுக்காம இவங்க பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா இந்த ஸ்னோமேனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு ஹாரி சொல்ல, இல்ல அதுதான் கிடையாது, ஏன்னா நாங்க அந்த இடத்துல இருந்து ரொம்பவே தூரமா இருக்கிறோம், அது மட்டும் இல்ல எங்க 2 பேத்துக்கு ரொம்பவே வயசாகி போச்சு, ஸோ எங்களால அந்த போட்டியில கலந்துக்க முடியாது அப்படின்னு ஓனர் சொல்ல, அப்படின்னா ஏன் அந்த ஸ்னோமேன் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்க, அது யாருன்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அது யாருன்னா பிரபலமான சிலை சிற்பியான மைக் ரெஞ்சோ தான் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த பிளாஷ்பேக்கையும் சொல்றாரு. என்னன்னா இந்த மைக் ரெஞ்சோங்கிற வந்து ஒரு கடைக்கு வந்திருப்பாரு. அதாவது என்னதான் நாளைக்கு ஸ்னோமேன் போட்டிக்கு ஒரு ஜட்ஜா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, அந்த ஓனரும் சரி அப்புறத்துக்கு இந்த வயசான பார்க்கறதுக்காக இங்கே வந்துக்கிறீங்க அப்படின்னு ஓனர் கேட்க, இல்லை இந்த இடத்துல இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்ல குடிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்புறமேட்டு அந்த இடத்துல இருந்து அவர் போகும்போது ஒரு ஸ்னோமேனை செஞ்சு வச்சிருப்பாரு. அந்த ஓனரும் அவன் எதுக்கு சார் இதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்க என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஸோ அதுக்கான என்னோட சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னோமேனை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுலேயே சேர்த்து அவரோட சைனையும் போட்டுருக்காரு. ஸோ இதில் என் சைன் இருக்கிறதுனால இதோட பரிசு கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்ல, அந்த ஓனரும் அந்த பாட்டியை செம்ம ஷாக்காக வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு இவர் போகும்போது அந்த ஸ்னோமேனை கரைக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த ஸ்னோமேனை ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம பசங்களை செம்ம ஷாக்காக வராங்க, என்னது 1 கோடியா அப்படின்னு. ஸோ அவங்க பேசுறதுல பக்கத்தில் இருக்கிற 3 பேர் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு போய் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓனர் போய் திடீர்னு அப்படியே கத்துவானா, அவர் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. என்னன்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஸ்னோமேனையே காணும். அப்புறம் அந்த ஓனரும் நான் உள்ள வெளியே அப்புறம் உங்க ரூம்ல கூட
கூட செக் பண்ணிட்டேன், அந்த ஸ்னோமேனையே காணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பாட்டியும் வந்து சாதாரண ஸ்னோமேன் தான், எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல ஹாரி இருந்துகிட்டு இது ரொம்பவே தப்பு, எப்படி உங்க கடைக்கு வந்து விருந்தாளிகள் சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ அந்த வயசான ஆள் மாதிரி ரொம்ப சந்தேகமா இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்றாரு. என்னது நானா, எப்படி ஒரு வயசான கிழவனால அந்த ஸ்னோமேனை தூக்கிட்டு போக முடியும், அதுக்கெல்லாம் ஒரு பலசாலியெல்லாம் உடம்பு வேணும்ல, எனக்கு என்னமோ அவங்கள பார்த்து சந்தேகமா இருக்குது அப்படின்னு அந்த கிழவன் சொல்ல என்னது நானா, இங்க பாருங்க நான் வேணா பலசாலியா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி காரியத்தில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் மிக்ஸி இருந்துகிட்டு ஆமா சின்சான் தூங்குறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போனல, அப்ப அந்த இடத்துல யாரும் இருந்தாங்களா அப்படின்னு மிக்ஸி கேட்க சின்சான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பாத்ரூம் சுவிட்ச் போறதுக்காக அந்த ஸ்னோமேன் டப்பா மேல ஏறி அந்த சுவிட்சை போட்டிருப்பான். ஆனா அது வரைக்கும் அந்த ஸ்னோமேன் அங்கேயே தான் இருந்திருக்கும். அந்த ஓனர் இருந்துகிட்டு என்னது அது மேலேயே ஏறினா அப்படின்னு சொல்ல நான் என்னப்பா பண்றது, அந்த சுவிட்ச் ரொம்ப ஹைட் ஆச்சு, அதனால தான் அது மேலே ஏறி போட்டேன், அதோட தப்பா அப்படின்னு சின்சான் சொல்றான். அப்புறமேட்டு தான் சின்சான் இன்னொரு விஷயத்த சொல்றான், அதாவது அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அந்த மாஸ்க் போட்ட அக்கா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓனரும் பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க ஓனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ போய் பாத்ரூம் சுத்தம் போட, நான் போய் வெளியெல்லாம் பனி அதிகமா இருக்குது, நான் போய் அதை சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா கடைசி ரெஸ்ட் ரூமுக்கு போனது அந்த பொண்ணு தான் அப்படின்னு எல்லாரும் இந்த பொண்ணை பார்க்கும்போது இல்ல இவெல்லாம் அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு அந்த பையன் சொல்ல அவன் நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது அந்த ஸ்னோமேன் கிட்ட யாரும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு யாரும் இல்லைங்க மாதிரி தலையாட்டுறா. ஸோ அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா. ஓனரும் நான் அந்த ஸ்னோனை சுத்தம் பண்ணி திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்னோமேன் இங்கே இல்லை. அப்போ நானு இங்கே வேலை செய்கிறவங்க அப்புறம் கெஸ்ட் நீங்கள் நாம மட்டும் தான் இங்கே இருக்கிறோம், ஸோ எப்படி இது இங்கேருந்து காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல மிக்ஸியும் என்னதான் அதுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பு இருந்தாலும் அதை அபகரிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் அந்த பாட்டியும் ஆக்சுவலி இந்த ஓனரோட ஒய்ஃப் தான் இந்த பாட்டி, அவங்க வந்துக்கிட்டு சரி ஏன் இப்படி நடுராத்திரி வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு இதை போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல அந்த வயசான ஒரு கிழவன் தான் தெரியுமா, அவன் வந்துக்கிட்டு இல்லை இந்த பிரச்சனை இப்பயே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல ஹாரி இருந்துக்கிட்டு எனக்கு ஏதோ சந்தேகமாகுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோமேனை ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை திறந்து அப்படியே கையை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடம் ரொம்ப வார்மாக இருக்குது. என்னது வார்மாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் மாற்றி வச்சுட்டாங்களா அப்படின்னு ஓனர் சொல்ல ஹாரி இருந்துக்கிட்டு இல்லை இங்கே பாருங்க இது கூல் மோட்ல இருக்குது, ஸோ இது யாரோ வார்ம் மோட்ல மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூல் மோட்ல மாற்றிக்கிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்கிறாரு. அப்படின்னா வார்ம் மோட்ல இருக்கும்போது இந்த ஸ்னோமேன் கரைஞ்சு போயிருக்கும்ல அப்படின்னு மிக்ஸி சொல்ல அதுக்கு அந்த கிழவனும் என்னதான் அது உருகி போயிருந்தாலும் அதோட தண்ணி இங்கே தானே இருந்திருக்கும், தண்ணியை காணுமே அப்படின்னு அந்த கிழவன் சொல்ல ஆமாம் என்னதாவது உருகி போயிருந்தாலும் அது தண்ணி இங்கே தானே இருந்திருக்கும் அப்படின்னு ஓனர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு சின்சான் ஒருவேளை ஸ்னோமேனுக்கு ரொம்பவே குளிராக இருந்துக்கும், ஸோ அதனால ஹாட் ஸ்ப்ரிங்கில் போய் குளிச்சிருக்கும் அப்படின்னு சின்சான் சொல்ல மிக்ஸி இருந்துக்கிட்டு டே நீ சொல்கிற மாதிரிலாம் நடக்காதடா அப்படின்னு மிக்ஸி சொல்ல ஹாரி இருந்துக்கிட்டு ஏன் அப்படி நடந்துருக்கூடாது, ஒருவேளை அங்கே போய் தேடி பார்ப்போன்னு சொல்லி எல்லாரும் வாங்க ஹாட் ஸ்ப்ரிங்கில் தேடி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹாரி இருந்துக்கிட்டு நீ போய் லேடிஸ் ஹாஸ்பிட்டலில் போய் தேடு அப்படின்னு மிக்ஸி கிட்ட சொல்ல மிச்சம் எல்லாருமே ஜென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒருவேளை ஸ்னோமேனை யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து எடுத்து வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பனி வர ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பைல்வான் மாதிரி ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவர் இருந்துக்கிட்டு ஒருவேளை ஸ்னோமேன் கரைஞ்சு போயிருந்தா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஓனர் இருந்துக்கிட்டு சரி வாங்க இந்த இடத்துல இல்லை மற்ற இடத்துல தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஓனரோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. பின்னாடி நான் மிக்ஸியும் அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு வராங்க. அவங்களும் அந்த இடத்துல தேடி பார்த்துட்டாங்களா, அந்த இடத்துலையும் ஸ்னோமேன் இல்லையாமா. பார்த்தா அந்த ஸ்னோமேனோட அந்த கண்ணு வயலாம் அந்த இடத்துல கிடக்கும். ஸோ இதிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஸ்னோமேன் கரைஞ்சு போயிருக்குது அப்படின்னு. சரி ஓகே அதுதான் உருகி போச்சு அப்படின்னு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நம்ம சின்சானுக்கு வழக்கமான ரெஸ்ட் ரூம் வருதாமா, ஸோ அதனால் அந்த ஸ்னோமேன் வச்சுருந்தாங்களா ஒரு பாக்ஸ், அது மேலே ஏறும் போது அவனுடைய கால் வந்து அந்த கூல் மோடில் இருக்கிறது வந்து வார்ம் மோடுக்கு மாற்றிடும். அந்த ஓனரும் அடே எந்த காரியடா பண்ணிட்ட அப்படின்னு கத்த என்னடா கத்துறதான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஓனரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லைட்டு போடுறதுக்கு இது மேலே தான் ஏறுனியா அப்படின்னு கேட்க சின்சானும் ஆமானுங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தெரியுது. ஸோ உங்கள் பையனால தான் அந்த ஸ்னோ உரிக்க போச்சு, ஸோ அவன் தான் கோல்ட் மோட்லேருந்து வார்ம் மோடுக்கு மாற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹாரியும் மிக்ஸியும் அனுப்பி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஓனரும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு ஆசையாக வச்சிருந்த அந்த ஸ்னோமேன் உருகி போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க அப்புறம் அந்த ஓனரோட ஒய்ஃபும் சரி போனது போச்சு ஏன் அதை புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அது ஓனர் வந்துக்கிட்டு அது யார் செஞ்சு கொடுத்தானே தெரியும்ல, பிரபலமான சிற்பி மைக் ரெஞ்சோ செஞ்சு கொடுத்தது, இதுக்கு மேலே அந்த மாதிரி கிடைக்குமானே தெரியல அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல அந்த ஓனரோட ஒய்ஃப் வந்துக்கிட்டு இல்லை அந்த ஸ்னோமேனுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அதனால தான் அது உங்களை விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்சானும் அப்படின்னா உண்மையாலுமே ஸ்னோமேன் போய் ஹாஸ்பிட்டலில் விழுந்துருச்சா அப்படின்னு சொல்ல இல்லை அப்படிலாம் நடக்காது அப்படின்னு ஹாரி மிக்ஸியும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஓனரோட ஒய்ஃப் வந்துக்கிட்டு இல்லை அவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அப்போ அந்த பாட்டி இருந்துக்கிட்டு அதாவது நம்ம சின்சான் பையன் வந்து அந்த வார்ம் மோடுக்கு மாற்றிருப்பான்ல, ஸோ வார்ம் மோடில் மாற்றினதில் அந்த ஐஸ்லாம் உருகி தண்ணிலாம் வெளியே வந்திருக்கும், அந்த ஸ்னோமோடு உடஞ்சி அப்படியே வெளியே வந்திருக்கும். அப்படி வெளியே வந்ததில் அது அப்படியே உருண்டுக்கிட்டே வெளியே போயிருக்கும். அப்படி வெளியே போகும்போது கரெக்டாக அந்த ஓனரோட ஒய்ஃபும் டோரை திறந்து உள்ளே வந்திருப்பாங்க. அப்படி தான் இந்த ஐஸ்லாம் அப்படியே உருண்டுக்கிட்டே வெளியே போயிருக்கும். இவங்களுக்கு அப்போ ஒன்றுமே புரியல என்னடா ஸ்னோ உருண்டுட்டு போகுது அப்படின்னு. அப்புறமேட்டு ஒரு இடத்துல போய் அது விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீரோட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் அந்த ஸ்னோமேன் விழுந்த எல்லா தடையுமே அங்கே அழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஓனரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதுக்கு மேலே தான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கும். ஸோ இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு அந்த பாட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு பார்த்துரியுமா, அப்போ அந்த இடத்துல அந்த கிழவனை காணும் அப்படின்னு ஆக்சுவலாக தான் சொல்கிறா. அவளால் வாயே பேச முடியலான்னு தெரியல. அப்புறம் பைல்வானும் ஆமாம் இந்த இடத்துல ஒரு வயசான ஆளு தானே அவன் எங்கே அப்படின்னு கேட்க அவருக்கு ரொம்பவே குளிர்னுச்சான், ஸோ அதனால் மறுபடியும் நான் நீருட்டு போய் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல
அப்புறமேட்டு இதை கேட்ட 2 பேரும் அவசரமா அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த கிழவன் வந்து ஏதோ தண்ணிக்குள்ள தேடிட்டு இருக்கிறான். என்னடா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்க் எடுக்கிறான். பார்த்தா அது கிழவனே கிடையாதுங்க, அது ஏதோ திருட்டு பையன் நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் அவன் தண்ணிக்குள்ள போய் அந்த பொருள் எடுத்துட்டான். என்னன்னு பார்த்தா அதுல ஃபுல்லால நகைகளா இருக்குது. பார்த்தா இது எல்லாமே இந்த ஸ்னோமேனுக்குள்ள தான் இருக்குது. இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. இந்த பிரபலமான சிற்பி மார்க் ரெஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் கிட்ட ஒரு ஸ்னோமேனை செஞ்சு கொடுத்துருப்பாரு தெரியுமா, அது வேற யாரும் கிடையாது, இவனே தான் மார்வேஷில் வந்திருக்கிறான். அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல அந்த பைல்வான் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டுமா அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, அவர் ஏதோ போலீஸாமா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தப்பிச்சு பண்ணு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துடுறா. இப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, எங்க அது பொண்ணு இல்லைங்க, அது பையன் தான், அதுவும் அவனும் போலீஸ் தானாமா. என்னடா ட்விஸ்ட் மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்த வாட்டி செம்ம ஷாக்காராங்க. என்னது 2 பேரும் போலீஸா, அங்க ஒருத்த பொண்ணே இல்லையா அப்படின்னு. அந்த ஓனர் வந்தால பார்த்த வாட்டி பாக்குறது மைக் ரஞ்சுற மாதிரி இருப்பாங்களா. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் வந்து சொல்றாரு, என்னன்னா இவன் ஒரு திருட்டு பையன், இவன் திருடின எல்லா பொருட்களையும் அந்த ஸ்னோமேனுக்குள்ள தான் அவன் குளிச்சு வச்சுக்கிறான். பிரச்சனை இந்த வாட்டி வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தா ஒரு வழியை நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, அப்புறமே திருட்டு பையனை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் ஓனரும் கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த வேலைக்கே இல்லாத இந்த ஸ்னோமேனை நான் பாதுகாத்து இருந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஓனர் புலம்பிட்டு இருக்க, எப்படியோ ஒரு வழியே உண்மைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு அவங்க 2 பேரும் ஹாப்பியா வராங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம் நம்ம சின்ன ஃபேமிலி எல்லாம் ஜாலியாக ஹாஸ்பிட்டலில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாருமே இந்த இடத்துல இல்லை, இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால ஸோ எல்லாரும் ஹாப்பியாகிறதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கிற வகையில் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நாள் வீடியோ சந்திக்கலாம். வரட்டா.